சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், விவரங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களை முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், விவரங்கள். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தாவேக ஆட்சி அமைப்பதில் சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தாவேக ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கலானது நீட்டித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். அதிமுக சார்பிலே தற்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிமுக தரப்பிலே 47 உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளரோடு சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஏறக்குறைய ஒரு 40 முதல் 42 உறுப்பினர்கள் வரை இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒரு சில மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திலே அதிமுக தொடர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை இன்று காலை முதல் ஆலோசனை இடம்பெறுகின்றது. அவர்களை பொறுத்தவரை சட்டப்பூர்வமான சில விஷயங்களை பேசுகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் அதிமுக நடத்தக்கூடிய கூட்டங்களிலே சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கும் பொழுது கூடவே சேர்ந்து சட்ட வல்லுநர்களும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சில புதிய சட்ட வல்லுநர்களையும் அதிமுக பொதுச் செயலாளருடைய இல்லத்தில் பார்க்க முடிகிறது. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகளை பார்க்கும் பொழுது, தாவேகா என்கின்ற ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகக்கூடிய நிலையில் ஆளுநருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகின்றது, ஆளுநர் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு போதுமான வாய்ப்பை வழங்கிவிட்டதாக நினைத்து அதற்கு உள்ளாக தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை ஆளுநர் முடிவாக எடுக்கும் பொழுது அடுத்த கட்டமாக ஆளுநர் என்ன செய்வார், அப்படி ஒரு முடிவுக்கு ஆளுநர் செல்லும் பொழுது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முன் உதாரணங்கள் என்ன என்பதை எல்லாம் அதிமுகவினர் சட்ட வல்லுநர்களோடு இணைந்து ஆலோசித்து வருவதாகவே கடந்த ஒரு 3 நாட்களாக பார்க்க முடிகின்றது. எனவே அதிமுகவை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்று தொங்கு சட்டசபை அமையக்கூடிய நிலை உருவான பொழுது ஆளுநர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன, குறிப்பாக தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியை காட்டிலும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான சூழலை அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோன்ற சூழல் ஏற்படும் பொழுது 2வது இடத்தில் வந்த கட்சி, 3வது இடத்தில் வந்த கட்சி எவ்வாறு தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழக அரசியல் களத்தில் தற்போது இருக்கின்றதா என்பதைத்தான் சட்ட வல்லுநர்களை கொண்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கேட்டறிந்து வருவார் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் இந்த சந்திப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் சட்ட வல்லுநர்களும் வந்திருக்கின்றார்கள், வழக்கறிஞர் அணியை சார்ந்த ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் கட்சியினுடைய தலைமை சொல்வது, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், சில மாற்றங்கள் விரைவில் நடக்கப் போகின்றது, 1-2 நாட்களுக்குள்ளாக சில அதிரடி அரசியல் முடிவுகள் இருக்கும் என்பதாகவே அவர்கள் சொல்லி வருவதாக
இந்த கூட்டங்களுக்கு பிறகாக வெளியாகக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அதிமுக நடத்தி வரக்கூடிய இந்த கூட்டத்திலே சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் கேட்டறியப்பட்டு வருகின்றன. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.